ஹவுதிஸ்க்கு எதிரான கிரவுண்ட் இன்வேஷனுக்கு அமெரிக்கா தயாராகிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் சவுதி அரேபியா, யுஏஇ, அமெரிக்கா இந்த நாடுகளை சேர்ந்த வீரர்கள் ஹவுதிஸ்க்கு எதிராக ஏமனுக்குள்ள நுழைஞ்சு ஒரு கிரவுண்ட் இன்வேஷனை பண்ண போறாங்கன்றது சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய செய்தியா இருக்கு. இதுக்கு பதில் கொடுக்கிற விதமா ஹவுதிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிரவுண்ட் இன்வேஷன் தானே வரட்டும், கடந்த சிவில் வார்ல ஏமன்ல என்ன மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சோ அதை விட நாங்கள் இப்போ பவர்ஃபுல்லாக இருக்கோம். ஸோ எல்லாத்துக்குமே நாங்கள் துணிஞ்சிட்டோம், யார் வந்தாலும் நாங்கள் இந்த இடத்துல எங்களோட உரிமைகளை விட்டு கொடுக்க போறதில்லைன்னு அவங்க ஒரு பக்கம் பதிலுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ரியாலிட்டி இந்த இடத்துல கிரவுண்ட் இன்வேஷன்றது நடந்துச்சுன்னா அது எவ்வளவு பெரிய பாதிப்பு அந்த இடத்துல ஏற்படுத்துன்றதை இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆக்கி இது தம்பகிருஷ்ணன், டிபி ட்ரெண்டிங்ஸ். ஏமன் சிவில் வார், உள்நாட்டு போர், இந்த வார்த்தைகளை பத்தி பேசணும் இல்ல சிவில் வார்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு டாபிக் எடுத்தனா ஏமனை விட்டுட்டு நம்மளால இந்த சிவில் வார்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு டாபிக்கை தொடர முடியாது. இதுக்கு முக்கியமான காரணம் 2014 முதல் முறையா ஏமன்ல உள்நாட்டு போரானது வெடிக்குது. அப்போ வரைக்கும் ஹவுதிஸ் என்ற ஒரு அமைப்பு பெருசா எந்த ஒரு பகுதியையும் இந்த ஏமனுக்குள்ள கண்ட்ரோல் பண்ணல. என்னதான் உங்களுக்கு ஈரானோட பேக்கப் அதிகமா இருக்கிறதா சொல்லப்பட்டாலும் அப்போதைய ஆட்சியாளர்கள் அந்த இடத்துல ஒரு புது சட்டத்தை கொண்டு வராங்க. ஏமனை 6 முக்கியமான ப்ராவின்ஸா பிரிச்சு அவங்களுக்கான பவரை ஷேர் பண்ணி கொடுக்கறதுன்னு. ஆனா இதை ஹவுதிஸ் சுத்தமா விரும்பல. ஏன்னா அவங்க மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய பகுதிகளை பெரும்பான்மையான இடங்கள்ல பிரிச்சு இவங்களோட பவரை குறைக்கக்கூடிய விதமா இருக்கின்றத அவங்க கருதுனாங்க. இதுக்கப்புறமா 2014 முதல் முறையா ஏமனோட வரலாற்றுல இந்த ஹவுதியோட ஒரு பெரிய கிளர்ச்சியானது பண்ணப்படுது. இப்படி பண்ணப்பட்டதுல ஹவுதிஸ்க்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்குது. ஏன்னா ஒரு சில நாட்கள்லயே ஏமனோட தலைநகரமா இருக்கக்கூடிய சனாவை இவங்க கைப்பற்றிட்டாங்க. இப்படி கைப்பற்றப்பட்டதுக்கு அப்புறமா அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் ஒட்டுமொத்தமா ரிசைன் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய போராட்டம்ன்றது தொடங்குது. ஆனா அப்ப நடந்த விஷயம் வேற யாருக்கும் ஒரு ஐடியாவை கொடுக்கல, இதுதான் ஒரு பெரிய போராட்டத்தோட தொடக்கம்னு. இப்படி நடந்ததுக்கு அப்புறம் அமெரிக்கா அவங்களோட சார்புல நிறைய கட்ட முயற்சிகளை ஈடுபடுறாங்க. கவர்மெண்ட் போர்சஸ்க்கு நேரடியான உதவிகளை பண்றாங்க. ஆனா இந்த ஹவுதிஸோட அந்த கொரில்லா வார்ஃபேருக்கு எதிராக அமெரிக்காவோட அந்த கொலிஷன் போர்சஸ்னால இல்ல ஏமனோட அரசு படைகளால பெருசா இந்த இடத்துல எந்த ஒரு வெற்றியும் ஏற்பட முடியல. இதுல சவுதி அரேபியாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா மாறினது என்னன்னா, இது இன்டைரக்டாவும் டைரக்டாவும் அவங்கள பாதிச்சது. இன்டைரக்டா பார்த்தனா இந்த மிடில் ஈஸ்ட் இல்ல இந்த பெர்ஷியன் கல்ஃப் பகுதியில் யாரு பெரிய பவர் ஹவுஸா இருக்காங்க? சவுதி அரேபியாவுக்கும் ஈரானுக்கும் நடுவில் ஏற்கனவே இன்டைரக்டா ஒரு கோல்டு வார் ஓடிட்டு இருக்கு. ஏமன்ல இருக்கக்கூடிய ஹவுதிஸ் ஈரானோட சப்போர்ட்டை பெற்றவங்க, ஏமன்ல இருக்கக்கூடிய அரசாங்கம் சவுதி அரேபியாவோட சப்போர்ட்டை பெற்றவங்க. அப்படி இருக்கப்போ இந்த பக்கம் ஈரான் சப்போர்ட்டா நிக்கிறானா, இந்த பக்கம் சவுதி அரேபியா தான் சப்போர்ட்டா நிக்கணும்னு இது இன்டைரக்டா சவுதி அரேபியா உள்ள வந்ததுக்கான ஒரு காரணம். ஆனா நேரடியா வந்ததுக்கான காரணம் சவுதியோட பார்டர் ஒட்டிய பகுதிகளில் ஒரு 1000 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கும் அதிகமான பகுதி ஏமனோட ஹவுதி ரிபல்ஸோட கண்ட்ரோலுக்கு வருது. இது அவங்களுக்கான செக்யூரிட்டி பிரச்சனை ஏற்படுத்தினது மட்டும் இல்லாம ISIS அமைப்பில் இருக்கவங்க ஹவுதிஸோட உதவிகள் மூலமா உள்ள வரதா குற்றம் சாட்டி நேரடியா இந்த இடத்துல அவங்களோட ஏரியல் அட்டாக்ஸை பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படி பண்ணதுல ஒரு 4 இருந்து 5 நாளுக்குள்ள இவங்களோட கேம்பெயினும் முடிஞ்சு போகுது. இதுல UAE, ஓமன் போன்ற பல நாடுகள் இந்த ஹவுதிஸ்க்கு எதிரான ஒரு அட்டாக்ல ஈடுபடுத்தப்பட்டதா தகவலும் இருக்கு. ஆனா டு பி ஃப்ராங்கா ஒரு விஷயத்த சொல்லணும், இந்த சவுதி அரேபியாவோட இந்த ஒரு அட்டாக்ன்றது அதிகமா மனிதர்கள் அங்க இருக்கக்கூடிய சிவிலியன்ஸை கொண்டுச்சே தவிர ஹவுதிஸோட ஆர்சனலுக்கோ இல்ல ஹவுதிஸோட ஒரு பெரும் படைக்கோ எந்த ஒரு இழப்பையும் ஏற்படுத்தல. இந்த ஒரு போர், இந்த சிவில் வார்ன்றது நடந்துட்டு இருக்கப்போ ஒரு 1.5 லட்சம் நபர்கள் வரைக்கும் அந்த இடத்துல பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கலான்றது இப்போ வரைக்கும் வெரிஃபை பண்ணப்பட்ட தகவல். இந்த போர்ல காணாம போனவங்க இருப்பாங்கல்ல, அந்த கணக்கெடுத்து பார்த்தோன்னா ஒரு 60,000 நபர்கள் வரைக்கும் இந்த ஏமனோட சிவில் வார்ல காணாம போனதா இப்போ வரைக்கும் ஒரு கணக்கானது இருக்கு. இப்படி இந்த யுத்தமானது உச்சகட்டத்தில் நடந்துட்டு இருக்கப்போ கடைசியா 2018 வருஷம் ஒரு சீஸ்ஃபயர்ன்றது கொண்டு வரப்பட்டுச்சு. கவர்மெண்ட் போர்சஸுக்கும் ஹவுதிஸோட போர்சஸ்க்கும் UAE-ஆல இங்க 2 விதமான போர்சஸ் கண்ட்ரோல் பண்ணப்பட்டு இருக்கு. ஒன்னு அவங்க ஹவுதிஸ்க்கு எதிரானவங்க, கவர்மெண்ட்டுக்கு எதிரானவங்க. இவங்க அந்த செங்கடலுக்கும் அரபிக்கடலுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதியை ஒரு 400 ஸ்கொயர் கிலோமீட்டர்ல இருந்து 500 ஸ்கொயர் கிலோமீட்டர் வரைக்கும் அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியா பார்த்தோன்னா இதே UAE-யோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய சதர்ன் டிரான்சிஷனல் கவுன்சில் STC போர்சஸ்னு சொல்லுவாங்க, அவங்களும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்க எந்த அளவுக்கு பகுதியை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்களோ அதே அளவுக்கு பகுதி அவங்களும் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ ஏமனோட நிலப்பரப்பு எடுத்து பார்த்தோன்னா அதோட கடல் எல்லைகள் எல்லாம் சேர்த்து ஒரு 5,27,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுடைய ஒரு பெரிய நாடு. இதுல ஹவுதிஸ் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடம் மட்டும் 1,30,000 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு அதிகம். அந்த சவுதியோட பார்டர்ல இருக்கக்கூடிய 1000 ஸ்கொயர் கிலோமீட்டரையும் சேர்த்து. ஸோ எந்த அளவுக்கு அதிகமான இடத்தை இவங்க ஏமனுக்குள்ள கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தோன்னா 4ல் 1 மடங்கு ஏமனோட 4ல் 1 பகுதியை இவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏமனோட முக்கியமான எக்கனாமிக் ஹப்பா இருக்கக்கூடிய இந்த ரஸ் அஸ்ஸா பகுதியில் இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய போர்ட் ஹொடைடா போர்ட். இது ரெண்டுமே இப்போ இவங்களோட கண்ட்ரோல்குள்ள மட்டும்தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த செங்கடலோட ஒட்டுமொத்த கோஸ்டல் ஏரியாவும் இந்த ஹவுதிஸ் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதியில் மட்டும்தான் இருக்கு. அரபிக் கடல் பக்கம் இருக்கக்கூடிய அந்த கடற்கரை பகுதி மட்டும்தான் இந்த கவர்மெண்ட் ஃபோர்ஸஸோட கண்ட்ரோல்ல இருக்கு. ஸோ 2018 இப்படி ஒரு சீஸ்ஃபயர் ஆனது எடுத்து வரப்பட்டதுக்கு அப்புறமா மேஜரா எந்த ஒரு சிக்கலும் அந்த இடத்துல ஏற்படல. சில இடங்கள்ல திரும்ப ஹவுதி ஃபோர்ஸஸ் வந்து கவர்மெண்ட் ஃபோர்ஸஸ் கிட்ட இருந்து இடத்தை பிடிக்கணும்னு கேப்சர் பண்றதுக்காக அந்த போராட்டங்கள் நடந்துட்டு இருந்தாலும் அந்த இடத்துல சண்டைகள் நடந்துட்டு இருந்தாலும் அதுல மேஜரா ரெண்டு பக்கமும் இந்த பக்கமும் போகல அந்த பக்கமும் போகலன்ற மாதிரி ஸ்டேபிளான பேட்டில் இருந்து நடந்துருச்சு. ஆனா இந்த ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் போராட்டம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஹவுதிஸ் களத்துல குதிக்கிறாங்க. இதோட பேக் ஸ்டோரி எல்லாருக்குமே தெரியும். அப்படி நடந்ததுல இருந்து அமெரிக்காவும் உள்ள வராங்க. இதுக்கப்புறம் தான் மெயினான அந்த ஸ்டோரி ஆரம்பிக்குது. ஸோ இப்போ ஹவுதிஸ்ன்றவங்க ஏமன்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானவங்க, இதுக்கு முன்னாடி இந்த கொலிஷன் ஃபோர்ஸஸை எந்த அளவுக்கு அவங்க ஹோல்ட் பண்ணியிருக்காங்கிறது தெரியும். இப்போ அமெரிக்கா இந்த யுத்தத்தோட தொடக்கத்துல இருந்து இப்போ வரைக்கும் எவ்வளவு ஏரியல் ஸ்ட்ரைக்ஸை இந்த ஹவுதிஸ் மேலே பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு 100, 150, 200, 250 எதுவுமே கிடையாது. 366க்கும் அதிகமான ஏரியல் ஸ்ட்ரைக்ஸை இந்த ஒரு காசா பிரச்சனை ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் ஹவுதிஸோட டார்கெட்ஸ் மேலே அமெரிக்கா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் கடந்த மார்ச் மாதத்துலேருந்து அமெரிக்காவோட இந்த அட்டாக் பேட்டர்னை பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக மாறி இருக்கும். பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்தப்போ நடந்த பிரச்சனைகளுக்கும் இப்போ நடக்கக்கூடிய அந்த ஏரியல் அட்டாக்ஸ்க்கும் ஒன்னோட ஒன்று கான்ட்ராடிக்ஷனாக சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்க்குறப்போ ஏன்னா நடக்கக்கூடிய செட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரி முன்னெல்லாம் வந்து மாதத்துக்கு 2 ஸ்ட்ரைக் 3 ஸ்ட்ரைக் அப்படி தான் நடக்கும். ஆனால் இப்போ வாரத்துக்கு 4 ஸ்ட்ரைக் 5 ஸ்ட்ரைக் நடக்குது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள்னு சொல்லிட்டு ஹவுதிஸோட அத்தனை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் இப்போ அமெரிக்கா அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ சமீபத்தில் அந்த ரஸ் இசா பகுதியில் நடந்த அந்த ஒரு போர்ட் மேலே நடந்த அட்டாக்ல கம்ப்ளீட்டாக அது அழிக்கப்பட்டுருச்சு. நிறைய வெப்பன் டிப்போர்ட்ஸ்ன்றது அழிக்கப்பட்டிருக்கு. GBU-57 பாம்பை முதல் முறையாக ஏமன்ல இருக்கக்கூடிய ஹவுதிஸ்க்கு எதிராக அமெரிக்கா பயன்படுத்துறாங்க. இது எல்லாத்தையும் நீங்க கவனிச்சீங்கன்னா எப்படி ஹெஸ்புல்லாவுக்கு எதிராக இஸ்ரேல் அவங்களோட அம்யூனிஷன்ஸை முதல்ல அடிச்சாங்களோ, ஏன்னா ஆயுதங்கள் இருக்க வரைக்கும் தான் ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி ஒரு நாடாக இருந்தாலும் சரி அவங்களால எதிர்த்து போரிட முடியும். வீரர்கள் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு ஆயுதங்கள் முக்கியம். ஆயுதங்கள் இருந்தால் தான் அவங்களை எதிர்க்க முடியும். ஆயுதம் ஏந்திய வீரர்கள் இருந்தால் தான் அவங்கள நம்மளால அழிக்க முடியும். ஸோ ஆயுதங்களும் முக்கியம், வீரர்களும் முக்கியம். இப்போ ஹவுதிஸோட இந்த ஆர்சனல் எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ்ன்றது கிடைச்சிடும். இப்படி கிரவுண்ட் கிளியரன்ஸ் கிடைச்சதுன்னா அமெரிக்கா அடுத்து அவங்களோட கப்பற்படை வீரர்களை பயன்படுத்தியோ இல்லை ஏர்லிஃப்ட் பண்ணக்கூடிய வீரர்களை பயன்படுத்தியோ சவுதி அரேபியாவோட கொலிஷனோட இந்த இடத்துல திரும்பவும் ஒரு கிரவுண்ட் இன்வேஷனை ஹவுதிஸ்க்கு எதிராக பண்ணுறதுக்கான முயற்சிகள் இருக்காங்கன்னு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் பல அவங்களோட செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஹவுதிஸும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களோட போர்ட்ஸை சுற்றி பல்வேறு விதமான லேண்ட்மைன்ஸை கன்னி வெடிகளை இந்த இடத்துல நாங்கள் செட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். கடற்கரையை ஒட்டிய பகுதியிலையும் இந்த ரெஸ்ட்ரிக்டட் ஜோன் எல்லாத்துலேயுமே இப்போ நாங்கள் கன்னி வெடிகளை செட் பண்ண போகிறோம். நாளைக்கு ஏதாச்சும் ஒரு தரப்பு, அது அமெரிக்காவாக இருக்கட்டும் இல்லை சவுதி அரேபியாவாக இருக்கட்டும் UAE இந்த மாதிரி எந்த தரப்புல இருந்து யார் வந்தாலும் சரி எங்களை தொடணும்னு அவங்க உள்ளே வந்துட்டாங்கன்னா அதுக்கான விலையை கொடுத்துட்டு தான் அவங்க உள்ளே வர முடியும். அப்படியே உள்ளே வந்தாலும் மற்ற நாடுகள் மாதிரி நாங்கள் அந்த அளவுக்கு சீக்கிரத்தில் விட்டு கொடுத்துட மாட்டோம். உள்ளே வந்தவங்களுக்கான அந்த ப்ரைஸை நாங்கள் கொடுப்போன்றதை இன்னைக்கு அஃபிஷியலாக இந்த ஹவுதிஸோட தலைவர்கள் அவங்களோட ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காங்க. இது RT ரஷ்யன் டெலிவிஷன்லையும் நிறைய இடத்துல டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கிரவுண்ட் இன்வேஷன்றது பாசிபிளானதா? இப்போ அமெரிக்கா நினைச்சாங்கன்னா ஏதாச்சும் ஒரு நாட்டு மேலே அவங்களோட ஏரியல் அட்டாக்ஸ் நடத்தி கிரவுண்ட் இன்வேஷனில் பண்ணலான்ற ஒரு நிலைமை தான் இருக்குது. ஏன்னா வேர்ல்டோட சுப்ரீம் பவர் இல்லை வல்லரசுன்ற ஒரு பொசிஷனில் இருக்காங்க. அமைதியை வந்து அவங்க தான் காப்பாற்றுவாங்க. நீதி நேர்மை நியாயம் எல்லாமே அமெரிக்கா பக்கம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கப்போ இந்த இடத்துல ரியாலிட்டியில் ஹவுதிஸ்க்கு எதிரான கிரவுண்ட் இன்வேஷன் பண்ணால் அமெரிக்காவால் அந்த இடத்துல ஜெயிக்க முடியுமான்ற ஒரு கேள்விக்கு ஒரே ஒரு பதில் தான். அமெரிக்கா கண்டிப்பாக ஹவுதிஸை அவங்களோட கண்ட்ரோல்குள்ளே எடுத்துகிட்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு எடுக்கக்கூடிய அந்த கால அளவு இல்லை அதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய விலைன்றது எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும். 2014 ஹவுதிஸ் கிட்ட இந்த ஒரு சின்ன கால்குலேஷன் மட்டும் வச்சுக்கோங்க. 2014 ஹவுதிஸ் கிட்ட பெரிய ஒரு ஆர்சனல்ன்றது கிடையாது. ஆனால் அந்த டைம்லேயே இந்த ஒட்டுமொத்த ஃபோர்ஸஸ்க்கு எதிராக அவங்களால பல வருடங்கள் ஹோல்ட் பண்ண முடிஞ்சது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஹவுதிஸோட ஆர்சனல்ன்றது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். ஈரான் கிட்ட இருந்து ஸ்மகிள் பண்ணப்பட்ட வெப்பன்ஸ், க்ரூஸ் மிசைல், பாலிஸ்டிக் மிசைல், ட்ரோன்ஸ், இன்னும் நிறைய இன்டர்செப்டர் யூனிட்ஸ் இது எல்லாமே இப்போ ஹவுதிஸ் கிட்ட இருக்குது. ஸோ அமெரிக்காவுக்கு எதிரான இவங்க ஒரு பெரிய பவர் இல்லைனாலும் அமெரிக்காவை இவங்களால் கவுண்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப நாளைக்கு முடியாதுனாலும் அமெரிக்காவை இவங்களால ஹோல்ட் பண்ண முடியும். எப்படி தலிபன்ஸ் ரஷ்யாவையும் அமெரிக்காவையும் ஆப்கானிஸ்தானில் வச்சு விரட்டி அடித்தாங்களோ அதே மாதிரி ஒரு சம்பவத்தை இந்த இடத்துல ஹவுதிஸ்னால ரீக்ரியேட் பண்ண முடியும். இதை வந்து அமெரிக்கா இந்த போரில் தோற்றுருவாங்க இல்லை அமெரிக்கா வந்து இந்த போரில் ஜெயிச்சிருவாங்கன்னு நான் சொல்ல. அமெரிக்கா நினச்சாங்கன்னா ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி ரிபல்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் கம்ப்ளீட்டாக அவங்கள விரட்டிட்டு இல்லை கம்ப்ளீட்டாக அவங்கள அழிச்சிட்டு இந்த ஒட்டுமொத்த பகுதியை அவங்க டேக் ஓவர் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அதுக்கு அமெரிக்கா கொடுக்கக்கூடிய விலை இல்லை அமெரிக்காவுக்கு ஏற்படக்கூடிய இழப்புன்றது ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஏன்னா இது லேண்ட் வந்து ரொம்ப பெரிய ஏரியா. இந்த ஏரியாவுக்குள்ளே
என்னதான் நீங்க கொலிஷன் ஃபோர்ஸஸ்னால உள்ள வந்தாலும் பெரிய ப்ரெஷர்ன்றது இந்த இடத்துல உங்களோட வீரர்களுக்கு இருக்கும். காரணம் ஆப்போசிட்ல கொரில்லா வார்ஃபேர்ல ஈடுபடுவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்குறப்போ இப்போ அமெரிக்கா ஒரு கிரவுண்ட் இன்வேஷனாக ஹவுதிஸ்க்கு எதிராக பண்ணால் அது கண்டிப்பாக பேக் ஃபயர் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. அந்த ரிஸ்க்கை அமெரிக்கா எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஈரான் கூட இப்படி ஒரு பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கப்போ ஈரானோட க்ளோசஸ்ட் அலையா இருக்க ஹவுதிஸ்க்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையும் இந்த கிரவுண்ட் இன்வேஷனுக்கு போகிற அளவுக்கு அமெரிக்கா எடுக்க மாட்டாங்க. ஆல்ரெடி சவுதி அரேபியாவும் ஈரான் கூட இப்போ நார்மலைசேஷனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கனால அவங்களும் இந்த இடத்துல இந்த முடிவுகளை ஏற்படுத்த மாட்டாங்க. ஸோ முழுக்க இது ஏரியல் ஸ்ட்ரைக்ஸோட நின்றுடுன்றது மட்டும்தான் இப்போதைக்கு வரக்கூடிய ஒரு கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட தகவலாக தெரியுது. அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது ஒரு உங்கள் எல்லாருக்கே